ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்மளோட NS 200 பைக்கில் எப்படி நம்ம டைமை செட் பண்ணுறோம், இந்த 2025 மாடல் BS6 2.0வில் நம்ம எப்படி நம்ம டைமை செட் பண்ணுறது டிஜிட்டல் மீட்டரில் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ரோ கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, எப்படி ப்ரோ நீங்கள் டைமை செட் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன், மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன ரோட்னாலும் சரி NS 200ல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட கீ ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நமக்கு டிஸ்பிளே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ் ஸ்விட்ச் ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நமக்கு அந்த கிளஸ்டர் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எம்னு ஒரு பட்டன் இருக்கும் அண்ட் எஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். மொத்தமே 2 பட்டன் மட்டும் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எம்னு பட்டனை ஒரு வாட்டி அமுக்குங்க. செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள், தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபோர்த் டைம் அண்ட் ஃபிஃப்த் டைம். என்டர் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா எங்கள் டிஸ்பிளேல சேஞ்ச் ஆகும். இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எம் பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 டைம் 2 டைம் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் செட் லாக்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எம் பட்டனையும் எஸ் பட்டனையும் சேர்த்து ஒரே டைமில் அமுக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சேர்த்து ஒரே டைமில் அமுக்கணும். அமுனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும். இப்போ நீங்கள் இதில் ஹவரை செட் பண்ணிக்கலாம், மினிட்டை செட் பண்ணிக்கலாம் அண்ட் AM/PM செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எம் அமுக்குனீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், செட் லாக் 2 பட்டனையும் சேர்த்து அமுக்க போகிறீங்க. இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் எம் அமுக்குனீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறதுல உங்களுக்கு நம்பர்ஸ் மாறும். 18, 19, 20 மாறும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு போகணும் அப்படின்னா எஸ் அமுக்குனீங்கன்னா இப்போ இந்த PM போயிருச்சா? மறுபடியும் எஸ் அமுக்குனீங்கன்னா இப்போ இங்கே ஹவர்ஸ் வந்துருச்சு. அடுத்து மறுபடியும் அமுக்குனீங்கன்னா மினிட்ஸு, AM/PM இந்த மாதிரி போய்க்கிறோம். நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் SM பயன்படுத்திக்கங்க. அண்ட் உள்ளே இருக்க அந்த நம்பர்ஸை மாற்றணும் அப்படின்னா எம்மை செட் பண்ணிக்கோங்க. எம்மை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க நம்பர்ஸ் மாறும். அண்ட் எஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து ஃபார்வர்ட் ஆகும். இவ்வளோ தான். இப்போ நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் இப்போ நீங்கள் AM வைக்கிறீங்க, செட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி நம்ம இங்கே கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே 4:26 இருக்குது. பட் இங்கே 4:18 தான் இருக்குன்னு அப்டேட் ஆகலை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எம் பட்டன் எஸ் பட்டன் சேர்த்து அமுக்கணும். சேர்த்து அமுக்கிட்டு இப்போ நீங்கள் சப்போஸ் இப்போ 4:28 PM வச்சதுக்கப்புறம் இப்போ 2 சேர்த்து அமுக்குறீங்க. இப்போ அப்டேட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் ஈஸி தான், ரொம்ப பெருசு கஷ்டம் இல்லை. இந்த பட்டன் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி மாற்றுறது ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பைக்கில் நமக்கு இங்கே எம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் மொத்தம் நமக்கு 3 மோட்ஸ் இருக்குது. லைக் ரோடுன்னு ஒரு மோட் இருக்குது, ரெயின்னு ஒரு மோட் இருக்குது, ஆஃப் ரோடு அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 மோட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் நமக்கு இருக்குது. இப்போ நார்மல் ரோட்டில் நம்ம ரோட்டில் போட்டு ஓட்டிக்கலாம். ரெயினாக இருந்துச்சுன்னா ரெயின் மோடில் போட்டுக்கோங்க. ஆஃப் ரோடில் போகிறீங்க அப்படின்னா ஆஃப் ரோட் மோடில் போட்டுக்கலாம். இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இன்பில்ட்டாக அங்கே என்ன இருக்குன்னா ரோட்டில் நான் வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஆஃப் ரோடாக மாற்றணும் இல்லை ரெயினாக மாற்றணும் அப்படின்னா இந்த எம் பட்டனை டபுள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரெயின் மாறிடுச்சா? மறுபடியும் இந்த எம் பட்டனை டபுள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ரோடு போயிடுச்சா? இப்போ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரோடு, டபுள் டேப் பண்ணிங்கன்னா அடுத்து ரெயின், டபுள் டேப் பண்ணிங்கன்னா அடுத்து மறுபடியும் ஆஃப் ரோடு அப்படின்ற மாதிரி நீங்கள் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த பைக்கில் எப்படி நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம மேப்ஸ் பார்க்குறது, எப்படி ஃபோனில் அக்சஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.